வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம காணொலியில் நியூ இயர் ரெசல்யூஷனை பார்க்க போகிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் தானே, இது வருஷம் நடக்கிற விஷயம் தான். ஒரு 5 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் காற்றுல பறக்கிற விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்களா? அது தெரியுது நல்லா. எந்த செயலையுமே நம்ம ஈஸியாக ஆரம்பித்தோன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த செயல் நமக்கு டயர்ட்னஸ்ஸு, போர் அடிக்காமல் இந்த மாதிரி இருந்தால் தான் அதை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி தாங்க. ஸ்டார்டிங்கில் எழுத ஆரம்பிக்கும் போது பாட்டெல்லாம் கட்டி ஹைலைட்டிங்லாம் கொடுத்து கலராக நிறுத்தி நிதானமாக எழுதுவோம். போக போக கோழிக்காலில் பேனாவை கட்டி விட்ட மாதிரி எழுத்து சும்மா பேப்பரில் சும்மா சருன்னு போகும். இதுக்கு என்ன காரணம்? நமக்கு அந்த செயலில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு, இல்லைனா பாடியில் வரக்கூடிய டயர்டு, இல்லைனா அதுக்கு நமக்கு எந்த அப்ரிஷியேஷனுமே கிடச்சிருக்காது. தட்ஸ் ஆல். ஆனால் நீங்கள் எந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் இன்ட்ரெஸ்ட்டு, அப்ரிஷியேஷன், டயர்டு இந்த 3மே உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டமான எந்த விஷயத்தையுமே சொல்ல போகிறது இல்லை. ஈஸியான எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, சிறு துளி பெருவெள்ளம். சிறு ஓட்டை தான் கப்பலையே கவிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சின்ன ஓட்டை தானே, இவ்வளோ பெரிய கப்பலை என்ன செய்ய போகுதுன்னு நம்ம அலட்சியம் காட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டை கப்பலையே கவிழ்த்திடும். அந்த மாதிரி தான் நம்ம சில்லறை செலவுகள் செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை சேமிக்கிறத விட செலவு பண்ணுறத கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அடிக்கடி இப்போ அவுட்டிங் போய் சாப்பிட்ற பர்சனாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் குறைச்சிக்கலாம். ஆடம்பர செலவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குறத பழக்கப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் கூட உங்கள் பணத்தை சேவ் பண்ணும். செகண்ட் ஒன்று, உங்கள் கோபத்தையும் சந்தோஷத்தையும் கொஞ்ச நேரம் ஒத்தி வைங்க. பிகாஸ் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய பாதி ப்ராப்ளத்துக்கு ரீசனே நம்ம கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போது அமைதியாக இருங்க. இங்கே நிறைய பேர் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு முழிக்கிற ரீசனே சந்தோஷத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டியது, அரசியல்வாதிங்க மாதிரி. அப்புறம் அதை காப்பாற்ற முடியாமல் மாட்டிட்டு முழிக்க வேண்டியது தேவையா இதெல்லாம்? அதனால தான் சொல்கிறேன், ஆத்திரமோ அழுகையோ எதுவாக இருந்தாலும் உங்கள் எமோஷனை ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. அதுக்குள்ளே உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிடும். எப்போதுமே டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அதை மைண்டு கிட்ட கேளுங்க. மூளை எடுக்கிற டெசிஷன் தான் எப்போதுமே கரெக்டாக இருக்கும். மனசுக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும். மூளைக்கு தான் எது சரி தவறுன்னு கரெக்டாக யோசிக்க தெரியும். தேர்ட் ஒன்று, தலை குனியறதை பழக்கப்படுத்திக்கணும். என்னது தலை குனியணுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னை தலை குனிந்து நீ பார்த்தால் உன்னை நான் தலை நிமிர செய்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தகம் படிக்கிறத பழக்கப்படுத்தணும். புத்தகம் படிக்கணும்னு ஆசையில் சும்மா கெத்துக்காக ஜேகே, ஜெயகாந்தன் இந்த மாதிரி பெரிய புத்தகங்களை தான் வாசிக்கணும்னு இல்லை. உங்கள் வாசிப்பு ஒரு தினசரி நாளிதழாக கூட இருக்கலாம். வார நாளிதழிலேயே நிறைய அறிவுபூர்வமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் கூட நிறைய இருக்குது. உங்கள் வாசிப்பை இங்கேருந்தே தொடங்கலாம். புத்தக வாசிப்பு கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கையும் அறிவையும் வேற யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஃபோர்த் ஒன்று, உடற்பயிற்சி. என்ன ஆனாலும் சரிங்க, டெய்லியும் 1/2 hour எக்ஸசைஸ் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும். உங்கள் அன்றாட பணிகளை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய பழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களே தயார் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன வேலைகளை எப்போதுமே செய்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. 5th ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர். அதிகமாக தண்ணீர் குடிச்சு பழகணும். இது பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னா தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். ஆக்டிவாக இருந்தாலே எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 5 விஷயங்களுமே ரொம்ப சுலபமான, எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான புத்தாண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.